மாண்புமிகு விஜய் சார், வெள்ளிக்கிழமை நடந்த கூட்டத்தொடரில் பாதிக்கு மேலே சபாநாயகர் உரைக்கு பின்னாடியே நேரலையை கட் பண்ணிட்டீங்க. ஏன்னா எடப்பாடியார் சில கேள்விகள்லாம் கேட்டார், இது வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக நேரலையை கட் பண்ணி விட்டீங்க. அது போச்சு, சரி போச்சு. மறுநாள் வந்து நேரலையை விட்டுட்டீங்க. சரி, சட்டசபையில் அது அது வந்து ஒரு புனிதமான இடம். அது விஜயா வாகினி ஸ்டுடியோவோ இல்லை ஏவிஎம் ஸ்டுடியோவோ இல்லாது. அது வந்து மக்கள் மன்றம். அது அங்கே சட்டசபை கூட்டத்தொடர் நடக்கிறது மக்களோட வரி பணத்தில் நடக்குது. அது யார் வீட்டு சொந்த காசு இல்லை, மக்களோட வரி பணம். அது அங்கே நடக்கிற கூட்டத்தொடரில் மக்களோட வரி பணத்தில் நடக்குது. அது நீங்கள் அங்கே வந்து அது அந்த சீட்டில் வந்து ராஜாஜி, அண்ணா, கலைஞர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி உட்காந்த மாபெரும் தெய்வங்கள் உட்காந்த சீட்டு அது. அந்த சீட்டில் உட்காந்துக்கின்னு நீங்கள் என்னன்றீங்க, ஸ்டுடியோவில் வசனம் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. உங்கள் சொந்த விருப்பு வெறுப்பை பேசுறதுக்கு வந்து இது சினிமாவில் நீங்கள் ஹீரோவாக இருக்கும்போது வில்லனை பார்த்து காமெடி பண்ணுற மாதிரி பண்ணுற இடமா இதெல்லாம்? உங்கள் தனிப்பட்ட விரோதத்தில் வெளியில் வச்சுக்கலாம். அவங்கள நக்கலும் நயாண்டி பண்ணுறதுக்காக வந்து அது வந்து புனிதமான இடம். அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை பயன்படுத்தக்கூடிய இடம் அது இல்லை. அதிமுகவை பற்றி தரக்குறைவாக பேசுறது, திமுகவை பற்றி தரக்குறைவாக பேசுறது, அந்த பொதுமன்றத்தில் போய் எவ்வளோ விஷயம் இருக்குது நாட்டில். அங்கே விஷவாயு தாக்கி 7 பேர் செத்தாங்க, அதை பற்றி பேசலாம். கரண்ட் இல்லை, அதை பற்றி பேசலாம். மேகதாது பிரச்சனை இருக்குது, அதை பற்றி பேசலாம். நாட்டில் 1008 பிரச்சனை இருக்குது. இந்த 45 நாளில் உங்கள் ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை, கொள்ளை எவ்வளவோ எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் பற்றி பேசலாம். அதை விட்டுட்டு என்னன்றீங்க? ஏன்னா நான் ஏடிஎம்கேக்காரன், நான் திமுக இல்லை. இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு மனிதாபிமானம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அவர் உதயநிதி உள்ளே இருக்கிறாரு. அரசியலில் வந்து வெற்றி தோல்வி என்பது சகஜம். அவர் ஸ்டாலின் சோத்துட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நக்கல் பண்ணுற மாதிரியே அப்பாவை காணும் அப்படின்றீங்க. இதெல்லாம் வந்து ஒரு சட்டமன்ற மரபை மீறி மனிதாபிமானத்து அற்ற செயல். இதெல்லாம் ஒரு மனிதத்தன்மையே இல்லாத மாதிரி நக்கல் நயாண்டி பண்ணுறது இது. உங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை வந்து காட்டக்கூடிய இடம் அது இல்லை. அந்த இடத்துல வந்து அது சட்டசபை மரபுகளை கண்ணியங்களை மீறி பேசுகிற பேச்சு இது. அவர் எல்லாரும் தான் தோத்தாங்க. அரசியலில் மிகப்பெரிய ஆள்கள் தான். தோல்வியே காணாத ஒரே ஒரு தலைவர் புரட்சி தலைவர் மட்டும்தான். ஜெயலலிதம்மா தோத்தாங்க. ஆனால் எல்லா காமராஜரும் தோத்தார். எல்லாருமே தோற்றவங்க தான். யாருமே வெற்றி தோல்வியை பார்க்காதவங்கள. புரட்சி தலைவர் ஒரு ஆள் தான் தோல்வியே சந்திக்காத ஒரே தலைவர். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து திருப்பி திமுககாரங்க அன்றைக்கி ஏதோ உங்களுக்கு ஆதரவு குடிக்க வச்சு தான் இன்றைக்கி நீங்கள் ஆட்சி பண்ணிக்கிறீங்க. இல்லைன்னா உங்கள் கதை செல்லுபடியாகாது. அதெல்லாம் நினச்சி பாருங்கள் சிஎம் சார். அதாவது இன்றைக்கி நம்ம உட்காந்துக்கிறன்ட்டு நன்றி விசுவாசமே இல்லாத பேசக்கூடாது. 1008 பிரச்சனை இருக்குது நாட்டில், அதை பற்றி பேச மாட்டேன்றீங்க. அப்பாவை காணோன்றீங்க. நீங்கள் அப்பாவை காணன்ட்டீங்க. திமுககாரங்க ஆட்சியிலேருந்து வடை சட்டி அடுப்பில் வச்சு வறுத்துன்னுக்குறாங்க. அவங்க சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? வடை சட்டியில் போட்டு உங்களை வறுத்துன்னுக்குறாங்க அவங்க. ஒரு பக்கம் உன் பையன் போட்டவை போட்டு எங்கள் அப்பனை காண கண்டுபிடிச்சிங்கன்னு போடுறாங்க. இன்னொரு பக்கம் சங்கீதா கணவனை காணம் என்று செங்கல்பட்டில் தேடுகிறாருன்றாங்க. 2 வாலிப குழந்தைகள் தனது அப்பனை காணவில்லை என்று தேடுகிறாருன்னு போட்டான். வானொலி போட்டு வறக்கிறாங்க உங்களை. உங்களுக்கு தேவையா இதெல்லாம்? பேசுன்னா பேசவே மாட்டேன்றீங்க. அப்படி மீறி பேசுனா வில்லகத்தை கொண்டாந்து விட்டுறீங்க. இதுக்கு பழமை சொல்லுவாங்க பாரு, 5 மூட்டை பறிச்சு கூடலே இருந்திருக்கலாம் அப்படின்னு. இதுக்கு நீங்கள் பேசாதே இருந்திருக்கலாம். நீங்கள் வாய்க்கு வந்து பேசுனாங்க, பேசாதே இருந்து இப்போ பேசின பிறகு வினை ஏகமாக வந்துச்சு. அதாவது என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியல உங்களுக்கு. பேச ஆரம்பித்தோடனே அந்த எவனா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறானா என்னான்னு ஒரு கர்மாந்திரமும் தெரியல. அதை பார்த்துட்டு பேசிட வேண்டியது, பேசிட்டு வினையை வாங்கிக்க வேண்டியது. அப்போ அதிமுக பற்றி அப்படி எதோன்னா எழுதி கொடுக்குறவனை வச்சு பேச வேண்டியது. திருப்பி அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்புறம் தாங்க மாட்டீங்க. நீங்கள் அதிமுகவும் திமுகவும் திருப்பி அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா வறுத்து எடுத்துடுவாங்க. நீங்கள் சாமர்த்தியம்னு சினிமா டைலாக்ல பேசுகிற மாதிரிலாம் அங்கே பேசினா போட்டு தாக்கி விட்டுடுவாங்க. அதனால் சட்டசபை மரபுகள் மீறாமல் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். நான் புரட்சி தலைவர் பதவியில் இருக்கும்போது பணிவாக பேசுங்க.
நீங்கள் ஒரு இந்த நாட்டோட சிஎம், அதை தெரியும். ஒரு முதல்வர் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரையறையை தாண்டி நீங்கள் பேசுகிறீங்க, அதெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் சும்மா யதார்த்தமாக பேசிட்டீங்க. இன்றைக்கி நைட்டிலேருந்து அது பட்டு பயங்கர வைரல் ஆகின்னு உங்களை நக்கல் பண்ணின்னுக்கிறாங்க திமுககாரங்க. நல்லதை மட்டும் பேசுங்க. 1008 பிரச்சனை இருக்குது நாட்டில், அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன்றீங்க. அதிமுக வந்து ஆளை எத்தனை பேரை கலகம் பண்ணி கூட்டியாரலாம், யாரை கூப்பிடலாம், எவ்வளோ பணம் கொடுக்கலாம், இதில் மட்டும்தான் குறியாக இருக்கிறீங்களே ஒழியா எப்படி ஆட்சி நடத்தலாம். அங்கே வன்முறை சம்பவங்கள் நடக்குது, பாலியல் தொந்தரவு நடக்குது, இதெல்லாம் எப்படி தடுக்கலான்னு அதெல்லாம் யோசனை பண்ணுறதே கிடையாது. அதிமுகவை எப்படின்னா ஒன்று ஆளுங்க முக்கியமான ஆளுங்கள்லாம் கூட்டியாந்துடலாம், இதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணலாம், இதில் தான் குறியாக இருக்கிறீங்களோ ஒழியா ஆட்சி நல்ல விதமான நடத்தத்தில் நீங்கள் கவனமே செலுத்ததில்லை. நல்லபடியாக ஆட்சி உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு நல்லது செய்ய பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் இன்னும் உலகமாக யோக்கிய மாதிரி என்ன பண்ணீங்க, ரசிகர்கள்லாம் வந்து கேக் வெட்டுறதுக்கு கொண்டாந்து கொடுத்தப்போ ஐயோ அந்த 7 உயிர் போயிடுச்சு, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய துயர சம்பவத்தில் இருக்குது, நான் கேட்க வெட்ட மாட்டேன் கட்ட மாட்டேன் அப்படின்னீங்க. அப்புறம் நட்ட நாடு ராத்திரி 12 மணிக்கு திரிசாவா கூட போய் கேக்கு வெட்டி கொண்டாடி கும்மாளம் போடுறீங்க. அந்த ஃபோட்டோவை திரிசாவே இன்ஸ்டாகிராமில் விட்டாங்க. உங்களுக்கு ஆப்பு வேற வைக்க வேணாம், உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு ஆப்பு வச்சுருவாங்க. இன்றைக்கி படு வைரல் ஆகிருக்குது அந்த ஃபோட்டோ. நீங்கள் 12 மணி ராத்திரிக்கு திரிசா உங்களுக்கு வாழ்த்து சொன்னதும், திரிசாவை கூட சேர்ந்து நீங்கள் கேக்கு வெட்டினதும் ஃபோட்டோ வெளியே வந்துடுச்சு. அப்போ நீங்கள் உங்கள் கட்சிக்காரனையும் மதிக்க மாட்டேன்றீங்க, உங்கள் ரசிகனையும் மதிக்கலை, எல்லாரையும் கேட்க திருப்பி அடிச்சுட்டு அங்கே போய் நடிகையாக கூட போய் கேது கட்டுறீங்க. அப்போ மக்களுக்காச்சும் உண்மையாக இருங்க, இல்லை உங்களுக்கு ஓட்டு போட்டவங்கள ரசிகர்களுக்காச்சும் உண்மையாக இருங்க. யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு உண்மையாக இருக்க பாருங்கள் சிஎம் சார். ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் ஆப்பு வைக்காதீங்க. தயவு செஞ்சு சட்டசபையில் இனிமேல் பேசும்போது சட்டசபை மரபுகள் மீறி பேசக்கூடாது. ஏன்னா நீங்கள் இந்த நாட்டோட சிஎம், 2 கோடி மக்களுக்கு தலைவர், நீங்கள் அந்த தகுதியில் தான் நீங்கள் பேசணும். அந்த மாதிரி பேசுங்க. எடுத்தமா கவுத்தமானு தயவு செஞ்சு பேசாதீங்க. வாழ்க எடப்பாடியார், வளர்க அதிமுக.